ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் August 7, டைம் 11:20 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் ட்ரேட் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக வீடியோ நான் அப்லோட் பண்ணாததுக்கு ரீசன் என்னோடய சேனலுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. அந்த ப்ராசஸ் இருந்ததுனால வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நான் வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நான் 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது புட் சைடு வர மாதிரி மார்க்கெட் தெரியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. பேங்க் நிஃப்டி 45,000 புட் ஆப்ஷனில் ஒரே ஒரு லாட் நான் பை பண்ணியிருக்கேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் 363.45. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இருக்க இந்த ட்ரேடில் இவ்வளோ இந்த ப்ரைஸ் இப்போ போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னோடய என்ட்ரி இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் வரைக்கும் நான் செட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். ஓகே, இப்போ டைம் சரியாக 11:31 ஆகுது. ஆல்ரெடி நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். என்ட்ரி கொடுத்துட்டு நான் ஸ்டாப் லாஸ் என்னோடய ட்ரேடில் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்டர்ஸில். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரீஎன்ட்ரி ஆகிருக்கேன் 11:24க்கு. 309.90 என்னோட என்ட்ரி ப்ரைஸு. ஸோ இப்போ வரைக்கும் 345 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ட்ரேடில் ஒரு 500 ப்ராஃபிட் கிடைச்சாலே போதும் நமக்கு. ஸ்டாப் லாஸ் நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன் 279.90, 277. அதாவது நான் செட் பண்ணியிருக்கேன் ஸ்டாப் லாஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதுன்னு. ஆல்ரெடி நான் ஸ்டாப் லாஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஒருவேளை ப்ராஃபிட் ஒரு 500 கிட்ட போச்சுன்னா நான் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் ட்ரேடை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லெவல் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ மார்னிங்லேருந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. மேபி இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேடை வேணால் க்ளோஸ் பண்ணுறனா கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் பேரிஷாக வந்துருச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கும்னு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு லாஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகிடுச்சு. டைம் இப்போ சரியாக 12:06 ஆகுது. இப்போ வரைக்கும் லாஸ் 97.50 நம்ம இருக்கோம். இந்த ட்ரேட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுக்கும் நான் நம்பினேன். அதை பயன்படுத்தி நான் 11:24க்கு நான் என்ட்ரு ஆனேன். அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 309.90. அதுக்கப்புறமேட்டு என்னோடய எக்ஸிட் டைம் 11:39, 355.80. ஸோ இந்த லாஸ் எல்லாத்தையுமே நான் ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட் சரியாக இல்லை. அதாவது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரியே இருக்குது. நான் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வச்சு காமிக்கிறேன்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் நான் ட்ரேடை வந்து சேஃபாக எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், மறுபடியும் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு ட்ரேட் எடுத்து இந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ண பார்ப்போம். அப்படி இல்லைனா இந்த 97.50 லாஸோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். நமக்கு 3:30 வரைக்கும் டைம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேண்டாம். டைம் இப்போ சரியாக 3:34 ஆகுது. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் 1 2 3. ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட்டாக ட்ரேட் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது -97.50 லாஸோடு நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கால் ஆப்ஷனில் ஒரே ஒரு லாட் 44,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு ட்ரேட் நான் பண்ணேன். அந்த ட்ரேடில் வந்து 220.50 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். இந்த லாஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே நான் வச்சுருக்கேன். ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது மேலேயும் போல் கீழேயும் வரல, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. அதனால தான் நான் ட்ரேட் வந்து அதுக்கப்புறம் எடுக்கலை. கடைசியாக இந்த ட்ரேடு இதோட நான் வந்து டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் சரியில்லைன்னா இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த ட்ரேட் எப்படி எடுத்தேன்னா உங்கள்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் ட்ராப் பண்ணியிருந்தேன் ஜோன் மாதிரி. அதாவது இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. கரெக்டாக இந்த ஜோன் வந்து நான் ட்ராப் பண்ணிவிட்டு இது வந்து பிரேக் அவுட் ஆகும்போது வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கால் ஆப்ஷனில் 44,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரே ஒரு லாட் வந்து நான் பை பண்ணேன். அதில் கிடைச்ச ப்ராஃபிட் தான் 220.50. இந்த லாஸ் எல்லாமே இது வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணேன். என்ன தான் நம்ம வந்து எல்லா டேட்டா நான் வந்து இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் வந்து என்ட்ரி கொடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு செட் பண்ணேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அதாவது 1:15க்கு 1 hour டைம் ஃப்ரேமில் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிற மாதிரி போயிருக்கு. நான் வந்து எப்போதுமே ஸ்டாப் லாஸ் வந்து இது வரைக்கும் செட் பண்ணியிருப்பேன். அப்படி இருந்தாலும் கூட என்னோட ரிஸ்க் லெவல், அதாவது நான் வந்து ஒரு ட்ரேட் நான் எடுக்கிறேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 30 rupees அப்படி இல்லைனா 40 rupees நான் வந்து செட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த ட்ரேடில் வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து எனக்கு லாஸ் வந்து புக் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் 97.50 வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரேடில் வந்து இந்த லாஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டேன். இப்போ தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஓகே, இந்த லைவ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதோ வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.